ஒரு ஆள் வயராக இருக்குது மீன் பா பறவை மாதிரி இருக்குது பாருங்க. கிலோ கண்ணாடி பாறை. இது வஞ்சரம் மீன் 8.5 கிலோ. இதுதான் பாருங்க சூப்பராக இருக்கும். மீன் வாங்க வந்தீங்கன்னா வண்டியை வெளியிலே நிப்பாட்டிருங்க. உள்ளே வந்தீங்கன்னா இதுதான் பெரிய பெரிய மீன்லாம் இருக்குது. நண்பர்களே, நான ஸ்பாக். இது தமிழ் சஃபார் நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி எங்கள் சொந்த ஊரில் இருக்கோம். இந்த வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி எங்கள் ஊர் மீன் மார்க்கெட்டில் செம்ம க்ரௌடாக இருக்கும். நிறைய மக்கள் வெளிப்புற கிராமங்கள்லேருந்து எங்கள் ஊருக்கு மீன் வாங்குறதுக்கு வருவாங்க. ஸோ இந்த வீடியோவில் எந்தெந்த ஊர்லேருந்துலாம் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மீன்கள்லாம் என்ன மாதிரி விலைக்கு விற்கிது, என்னென்ன மீன்கள்லாம் கிடைக்குது, இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் அன்றைக்கின்னு தொண்டி மீன் மார்க்கெட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கடற்கரை பள்ளிவாசல் இங்கேயே வண்டி ஃபுல்லாக பார்க்கிங் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா இருந்தோம், ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். அவ்வளோ பைக் வந்திருக்கு. பின்னாடி இந்த பக்கமும் கார் நிற்கிது, ஏகப்பட்ட கார் நிற்கிது. இது நம்ம ஊரில் இன்னொரு டீம் ஜீப்ரா மென்ஸ்வேர், ஜீப்ரா யூடியூப் சேனல். அவங்களுமே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாமே அப்படி நல்லா இருக்கலாம். இர்ஷாத்து ஐப்கான் என்ன கொண்டு வந்துக்கிறிய? காட்டுங்க. நண்டு கனவா இதெல்லாம் வந்து நம்ம நண்பர் இவர் ஐப்கான். தம்பி வாங்க அப்படி உள்ளே போய் சேர்ந்து எடுத்துடலாம். எங்கள் ஊரை சுற்றி ஒரு கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட கிராமங்கள் இருக்குதுங்க ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி. அதனால் அந்த சுற்று வட்டார கிராமம் மட்டும் இல்லாமல் காரைக்குடி, தேவக்கோட்டை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய ஊர்கள்லேருந்துமே வருவாங்க. மார்க்கெட் கிட்ட நெருங்க க்ரௌடு கூட வந்துகிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், போட்லேயுமே இறங்கினோடனே வாங்குறதுக்குமே மக்கள் நிற்கிறாங்க. இங்கிலீஷில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நகர மீன் 400 ரூபாய் கிலோ இன்றைக்கி. போங்க இறால் எவ்வளோண்ணே? இறால் 500 கிலோ. பச்சை இறால் பாருங்கள் 500 ரூபா. என்னென்ன மீன் இருக்குது? சலாம் பாருங்கள். செங்கனி, ஊலி. இது வந்து பண்ணா மீன் சொல்கிறது. இது வந்து கெழுது மீன். கெழுது எவ்வளோ இன்றைக்கி கிலோ? 400 ரூபா 350 ரூபா. எல்லாம் ஒரே விலை தான். சரி. மற்ற இது எவ்வளோ? பண்ணா செங்கனி தான் 350 ரூபா. 350 ரூபா. ஓகே சூப்பர். கெழுது 250 ரூபா. சரி. கடல்லையே வந்து போட் வர போகும்போதே ஆட்கள் நின்று வாங்கிட்டு இருக்கு. தலைவரா எந்த ஊர் நீங்கள்? இந்த ஊர் தானா? தொண்டி தானா? சரி. எந்த ஊர் தலைவரா நீங்கள்? தேவக்கோட்டை. பார்த்தீங்களா, தேவக்கோட்டிலேருந்து மீன் வாங்குறதுக்கு தொண்டிக்கு வந்திருக்காங்க. வருஷம் வந்துடுவீங்களா? பாருங்க, ஓரா, சுறா, உயிர் நண்டு. அந்த உயிர் நண்டு அந்த மூச்சு விடுது. இன்னைக்கு எவ்வளோ நண்டு கிலோ? 800 ரூபா. இன்னைக்கு கொஞ்சம் மற்ற நாட்களோட பொதுவாக கொஞ்சம் விலை கூட தான் இருக்கு. ஓகே சூப்பர். இங்கே வாங்க, இங்கே பாருங்க மீன். கலவா, ஓரா, பாறை. அது என்ன மீன் தலைவரா? அந்த மீன் பூச்சலா? இது விலை மீன். மார்க்கெட் கிட்ட வந்த உடனே உள்ளே போக முடியலங்க. ஃபுல் பிளாக் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நல்ல க்ரௌடாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2000 மக்கள் இன்றைக்கி வெளியூர்லேருந்து வருவாங்க மீன் வாங்குறதுக்கு. காலைல 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ஒரு 10-11 மணி வரைக்கும் மீன் வியாபாரம் நடக்கும். அதில் அடுத்த முறைலாம் நீங்கள் தொண்டி மீன் மார்க்கெட்டுக்கு மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி மீன் வாங்க வந்தீங்கன்னா வண்டியை வெளியிலே நிப்பாட்டிருங்க. உள்ளே வந்தீங்கன்னா மீன் வாங்கிட்டு போக முடியாது தம்பி. உள்ளே வந்தீங்கன்னா வண்டி வந்து அவ்வளோ பிளாக்காக இருக்கும். வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவ்வளோ சிரமமாக இருக்கும். வண்டிலாம் எப்போ வெளில போக போகுதுன்னு தெரியல எனக்கு. மீன் மார்க்கெட் என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு. வாசல்லே நிறைய மீன் போட்டு வச்சுருக்காங்க. அங்கேயும் கேட்போம் என்னென்ன மீன் போட்டிருக்காங்க அப்படின்னு. ஆமாண்ணே. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் மாட்டுப்பொங்கலுக்கு நம்ம ஊரில் உள்ள க்ரௌட் வரல? என்ன காரணம்? ஃபோனில் தான் வருஷம் நம்ம ஆல்ரெடி 2-3 வாட்டி காட்டியாச்சு. சரி. எங்கே இந்த ஊரில் தான் வர்றாங்க? பட் தேவகோட்டிலேருந்து வருவாப்புல, இந்த பக்கம் அரசு மாவட்டத்துலேருந்து வருவாப்புல, இந்த பக்கம் எஸ்சி பண்ணத்து வருவாங்க.
சுற்றுவட்டார கிராமத்துலேருந்து கிராமத்தில் எல்லா கிராமத்தில் பெரிய பெரிய ஊரில் தேவோட்டை இந்த தேவோட்டை காரைக்குடிலேருந்து வருவாங்க. காரைக்குடிலேருந்து வராங்க. சரி. அண்ணன் திருவாரண்ணையா? நல்லா இருக்கலாண்ணே. மதுரை. மதுரையா? அப்போ அவங்க உங்கள் ஃப்ரெண்டு தான் திருவாரண்ணையா? மருமையன். மருமையன் எப்படி இருக்கு இன்னைக்கு? சௌரியமாக இருக்கா? மீன் இன்னைக்கு ரேட் அதிகமாக தான் இருக்குது. அந்த மாதிரி crowd கூட வந்தாலும் ரேட் அதிகமாக தான் இருக்குது. நல்லா எல்லா மீன் கிடைக்குது. எல்லா மீனும் கிடைக்குது. மதுரைக்கு தான் வாங்கிட்டு போகிறதுக்காண்டி வந்திருக்கோம். பேருண்ணே? என் பேர் சோனிமுத்து, திமுக நகர அவைத்தலைவர். செங்கனி எவ்வளோமா? 400 இந்த வரேன். நல்லா இருக்கீங்களா? இறால், ஊளி, வாழை மீன், காலஞ்சிரா, திருக்க, முரல் மீன், காரல் மீன், வெலை மீன். இது என்ன மீனுமா? கோராய். நல்லாங்களா? இதுதான் பெரிய பெரிய மீன்லாம் இருக்குது. கண்ணாடி பாறை, இது வந்து கண்ணாடி பாறைன்னு சொல்கிற பாறை. இது இளம்பாறை. இது நெய் மீன்ச்சிலா, வஞ்சரம் மீன் சொல்லுவாங்க. எப்படி மீன் மீன் மட்டும் தான் எடுப்பேன். இந்தா ஏமா இந்த வெள்ளை மீன் பல மின்னுதே. எவ்வளோ இன்னைக்கு மீன்லாம்? 500 சரி. பெரிய ஒரு பாறை மீனை வெட்டுறாரு தம்பி. நல்லா இருக்கிறா ராஜா? ஆமாண்ணே, பார்க்கலாம். சரி. எந்த ஊர்ண்ணா நீங்கள்? குளத்தூர். இப்போ மீன் வந்து எப்படி இருக்குது தொண்டியில் ரேட்டு? பரவாயில்ல. சரி. அண்ணன் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் வீடியோ பார்க்குறாங்களா? குளத்தூருங்கிறது சென்னை குளத்தூர் இல்லை, எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு குளத்தூர் இருக்குது. அந்த நிறைய பேர் சென்னையில் உள்ள குளத்தூர் நினச்சிடுவாங்க. அது நல்லா இல்லைண்ணே, நல்லபடியாக கொண்டாடுங்க பொங்கலுக்கு. இதுதான் பாருங்க, சூப்பராக இருக்கும். இங்கேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மீன் இருக்குது. இது வந்து கிழக்க மீன். இது வந்து பருத்தி வெலை மீன் சொல்லுவாங்க எங்கள் ஊரில். ஒரு மச்சம் வந்த மாதிரி இருக்கும், கருப்பு கலரில் பருத்தி வெலை மீன். சரி, நல்லா இருக்கலா? எவ்வளோ இன்றைக்கி மீன்லாம்? மீன் எவ்வளோடா? உள்ள என்னை தூக்கி வளர்த்தோ சின்ன வயசில் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க பாட்டி. ஆமாம் அக்கா விளம்பரத்தை எடுத்துடும். எவ்வளோ இன்றைக்கி மீன்லாம்? 400. சரி. நீ வீடியோ எடுக்கிறா வந்தேன், வாங்க வரல, போயிட்டு வரேன். இல்லை க்ரௌடுங்க. இவர் வந்து வாரியர் ஆசிஃப். இவர் வந்து மீன் சேல்ஸ் பண்ணுறார், ஆன்லைனில் எல்லாமே பண்ணுவார். தம்பி பெரிய பெரிய கண்ணாடி பாறைலாம் வச்சிருக்கிறியா? எத்தனை கிலோ இது? எத்தனை கிலோ கண்ணாடி பாறை இது? 7 கிலோ கண்ணாடி பாறை. இது வஞ்சரம் மீன் 8.5 கிலோ. இன்னைக்கு எவ்வளோ போகுது? கிலோ 1500. முழுசா எடுத்து 1000 ரூபா. பாறை மீன் கண்ணாடி பாறை 550. சரி. உள்ள வந்து கால் அடி எடுத்து வைக்க முடியாது, அவ்வளோ கூட்டம். பொதுவாகவே நம்ம ஊர் மீன் மார்க்கெட் கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி வந்து 3 மடங்கு 4 மடங்கு கூட்டமாக இருக்குது. டைகர் ப்ரோ 550 ரூபா கிலோ. 550 ரூபா. நல்லா ஃபுல்லாக அந்த சைடு ஃபுல்லாக டைகர் ப்ரான் தான் இருக்குது. மழைய கூட முடியலங்க. இன்னைக்கு எவ்வளோ இறால்? எவ்வளோ இந்த இறால்? 400 ரூபா. விலமி 500. இது சரியா 300 ரூபா கிலோ. பச்சை இறால் கிலோ 400 ரூபா. பச்சை இறால் வாங்க. டைகர் பாருங்க, டைகர் கிலோ 500 ரூபா. டைகர் மஞ்சள் பாறை 650 ரூபா. மஞ்சள் பாறை கிலோ 650 ரூபா. தடியஜிலா ஊழி கிலோ 700 ரூபா. கிலோ 700 ரூபாய்க்கு ஊழி. விலை மீன், உயிர் விலை மீன் 500 ரூபாய் கிலோ. உயிர் விலை மீன். காலங்கத்தை கும்பலா காலங்கத்தை கிலோ 300 ரூபா. ஊழி பாருங்க, ஊழி கிலோ 250 ரூபா. ஊழி உயிர் ஊழி கிலோ 250.
கட்டா கட்டா சுட்டாலும் சுவை மாறாத கட்டா கிலோ 400 ரூபாய் கிலோ 400 ரூபாய் மனோஜ் அண்ணே திருவாரண்ணே ஆமாம் மீன் ஏதோ ஓரளவுக்கு வாங்கியிருக்கான் இன்னும் கொஞ்சம் வாங்கினாங்கட்டலாம் ஆமாம் மாட்டு பொங்கல்னாலே இப்போ 7 வருஷமா இங்கே தான் ஆமாம் கறி நாள் வந்துட்டாங்கன்னா மீன் மட்டும்தான் நம்ம வீட்டிலலாம் கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக ஆறணும் விலை நம்ம வந்தீங்கன்னா ஏலத்தில் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா விலை ரேட்டு தான் எல்லாம் கிலோ கணக்கில். ட்ரோன் வீடியோவில் பார்க்கும்போது க்ரௌட் கம்மியாக தெரிஞ்சுங்க, ஆனால் உள்ளே வந்தால் சரியான கூட்டமாக இருக்கும். ட்ரோனில் பார்க்குறதுக்கும் நேரில் இடத்துல வந்து பார்க்குறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. எந்த ஊர் நீங்க? எங்க ஊர் மணிகண்டி. மணிகண்டி எங்கனக்குள்ள இருக்கு? திருவண்ணாமலை பக்கத்துல. மீன்ல வாங்கிட்டீங்களா? மீன் வாங்கிட்டோம். ஆனா ரேட் அதிகமா இருக்கு. ரொம்ப அதிகமா இருக்கு. அதுதானே பிரச்சனை. ஆமா. அளவுக்கு அதிகமா வந்து பக்கத்துல இருக்குது வந்தா இங்க அவ்வளவு ரேட்டா இருக்குது. டிமாண்ட்ல எப்பவுமே டிமாண்ட் இருக்குறாங்க. எங்க ஊர் டிமாண்ட் கம்மியா இருக்கு. இன்னைக்கு மீன் சாப்பிடுறது ஐடியா இருக்கா? இல்ல இவ்வளவு கிரவுடா இருக்கு? அப்படிலாம் இல்ல. வருஷத்துல நம்ம வர்ற ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஃபெஸ்டிவல்ல எல்லாரும் மீன் எடுக்கறாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவைனால 1000 நம்ம பகுதியில மட்டும் தான் இந்த மாதிரி மாட்டு பொங்கல் மீன் அதிகமா சாப்பிடுறாங்க. ஆமா ஆமா ஆமா. சிட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா சண்டேல மட்டும் தான் தோன்றாங்க. நம்ம பகுதியில மட்டும்தான் ஒரு ஃபெஸ்டிவல் ஆயிடுச்சுனாலே கம்பல்சரி மீன் சாப்பிடணும், கறி சாப்பிடணும் ஒரு ஐதீகமே. நேற்று வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு வெஜிடேரியன் தான். நேற்று ஆமா வீட்டு பொங்கலுக்கு வந்து எல்லாருமே வெஜிடேரியன் தான். இன்னைக்கு மாட்டு பொங்கலுக்கு தான் எல்லாருமே வந்து மீன் ஆமா. கறியா இருக்கட்டும் மீனா இருக்கட்டும் மீன் தான் அதிகமான. கறி வந்து நம்ம எல்லா வருஷமும் திங்கிறோம், வாரத்துக்கு திங்கிறோம். மீனை வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை மீன் வந்து ரொம்ப ரேர். நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? நான் சென்னையில லீவ் வந்ததா? ஆமா லீவ் வந்தோம். சூப்பர் வாழ்த்துக்கள். நல்லபடியா பொங்கல் கொண்டாடுங்க. ஓகே ஹேப்பி பொங்கல். நீங்க இந்த ஒரு எல்லாமே ஒரே டீம் தான். எல்லாம் ஒரே டீம். கிலோ 3 ரூபாயா? நல்ல கொடுவா செங்கனி இருக்குங்க. கொடுவா செங்கனி இது வந்து கட்டிக்காலன்னு சொல்லக்கூடிய அந்த மீன் இருக்கு. நண்பர் காமராஜர் இருக்காரு. உங்களுக்கும் பெரிய அந்த மீன் பிஸ்னஸ்லாம் இருக்குது. ஆனால் நல்லா இருக்கலாம். மாட்டு பொங்கலுடைய விசேஷம் காரணம் அது என்ன காரணம்னா, இந்த பகுதியில் உள்ள மக்கள்லாம் வந்து நகர்ப்புறங்களில் வந்து வேலை பார்க்குறாங்க. அவங்கெல்லாம் வந்து வர்றதுக்கு ஒரு மாதிரி தான் இந்த மாதிரி பகுதிக்கு தான் வருவாங்க. வரும்பொழுது அவங்க மட்டன் சிக்கன்லாம் வந்து எப்போதும் விரும்பி சாப்பிட்றது தான் அது. ஆனால் அந்த இறால் மீன் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது இது ஒரு திருவிழா மாதிரி ஒரு ஹேபிட் மாதிரி வந்து விலையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க டபுள் மடங்கு கூட இருந்தாலும் அதெல்லாம் பார்க்காம மக்கள்லாம் வந்து வாங்கிட்டு போவாங்க. இது வருஷம் இது வந்து இந்த மாட்டு பொங்கல் வந்து பெரிய திருவிழா. அதாவது தமிழர்கள் கொண்டாடக்கூடிய திருவிழா இருந்தாலும் இந்த மாதிரி மீன் ஐட்டங்களை வாங்கக்கூடிய தொண்டி பகுதியில் திருச்சிலேருந்து இப்போ இவரெல்லாம் வந்து வந்திருக்கலாம். திருச்சிலேருந்து வந்திருக்காரு. திருச்சிலேருந்து ஆமாம் செந்தில்குமார் திருச்சியில் மீன் வந்திருக்காங்க. வர வருவோம். நல்லா இருக்கும். அங்கே இந்த ஏரியா மீன் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறனால விரும்பிங்க வந்து வாங்குவோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்க இது வந்து உண்மையிலேயே வந்து இது ஒரு திருவிழா தான். அது நாளைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிரௌடே இருக்காது. நன்றி. கனவா எவ்வளோ குயிக்காக வெட்டாரு பாருங்க. கனவாயெல்லாம் வந்து நம்ம ஊரில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். சூப்பரான கனவா கிடைக்கும் தொண்டியில். சென்னையில் வந்து இதை கடம்பா அப்படின்னு சொல்லுவீங்க நீங்கள். அச்சங்குடி. மீன்லாம் எப்படி இருக்கு? க்ரௌட் எப்படி இருக்கு? க்ரௌடு பயங்கரமா இருக்கு. நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? நான் சென்னை. சென்னையில் ஒர்க் பண்ணுறேன். பொங்கல் லீவ் தான் ஊருக்கு வருது. ஆமா. என்னென்ன மீன்லாம் வாங்கியிருக்கீங்க இன்னைக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா எங்க அப்பாவும் சித்தப்பாவும். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? ஓகே. இங்கே நான் வந்து கீழக்கரை டாக்குமெண்ட் ரைட்டராக இருக்கேன். இங்கே தொண்டிக்கு வந்து ஒய்ஃபோட ஊருக்கு வந்திருக்கேன். நல்லா கடம்பாகுடி. ஆமாம். மீன் வந்து நல்லா கீழக்கரையை கூட இங்கே நல்லா நிறைய மீன் வரத்து அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. சரியான ரசம் இருக்குது. மீனும் நல்லா விலை கம்மியாகவும் இருக்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது. இறால் கனவா கீழக்கரையை விட நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது. அந்த மாதிரி நல்லா கட் பண்ணி தரவங்களும் நல்லா சர்வீஸ் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக கட் பண்ணி தராங்க.
நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டை. நம்ம சேனல் பார்த்துக்கிறீங்களா? ஆனால் பல தடவை பார்த்துருக்கேன். உங்களோட செல்லக்கனி லோதல் கடை, கீழக்கரையில் வேறு கமுதி பால் கடை, எல்லா கடையிலும் வந்து நீங்கள் பார்த்து பண்ணியிருக்கேன், நான் பார்த்துருக்கேன். ஓகே ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட். நண்டு பாருங்கள், சூப்பர் நண்டு. உயிர் நண்டு. ஒரு ஆள் வயிறாக இருக்கு மீன். ஓகே, எல்லாம் விலை எவ்வளோ? கிலோ 400 ரூபா. பார்த்து ஓகே, அதே போய் உட்காந்து. அண்ணா உங்கள் பேர் என்ன? எந்த ஊர்லேருந்து வரீங்க? ஆத்தூர். எவ்வளோ தூரத்தில் இருக்குது ஆத்தூர்? எங்கே ஆத்தூர் வந்து ஒரு 12 கிலோமீட்டர். 12 கிலோமீட்டரா? நிறைய சுற்றுவட்டார கிராமங்கள் வராங்க. என்னென்ன வாங்கினீங்க இன்னைக்கு? நண்டு, இறால். நண்டு, இறால் கொஞ்சம் சௌகரியமாக இருந்துச்சு. விலை கூட? விலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம். விலை கூட இன்னைக்கு வரனால. ஆனால் என்ன கூட வந்தாலும் இன்னைக்கு ஒரு மீன் நண்டு வாங்கி சாப்பிட்றது. ஆமாம். சரி. வாழ்த்துக்கள், நான் நல்லபடியாக கொண்டாடுங்க. இந்த மீன் வந்து புதுசாக இருக்குது. என்ன மீன்? வெங்கடையா? வெங்கடப்பாறை இந்த மீன் பேர். நம்ம இப்போ தான் பார்க்குறோம். இது என்ன பாறை? இது சொல்கிறது முரல். இது 4 ரூபா. இது என்ன மீன்? 200. இந்த முரல் பறவை முரல். ஓகே, இது கலிங்க முறை. இது பறவை மீன். இது பறக்கிறது அந்த மீனா? சரி. நம்ம நிறைய பார்த்துருக்கோம். மீன் வந்து பறக்கும் கடலில். அந்த மீன் பார்த்துருங்க. வாங்கிட்டு போகிறது தான் கஷ்டம். வெட்டதுக்கு அவ்வளோ க்ரௌடாக இருக்குது. வெட்டி வாங்கிட்டு போகிறதுக்கு. அஸ்ஸலாமு பாய். வலைக்கும் சலாம். அவங்க வந்து திடீர்னு இப்போ சந்திச்சு உங்கள் ஃபாலோவர்னு சொன்னாங்க. ஊர் பேரை கேட்டோன்னா கொஞ்சம் ஆச்சரியம் போச்சு. ஊர் எந்த ஊர்? திருப்பூர் அவினாசி. அவினாசி வந்து இங்கே மீன் வாங்கிறதுக்கு வந்துக்கலாம், வேற வேலையை வந்துக்கிறீங்க? சும்மா ரவுண்டிங் வந்தீங்க. ஆமாம். சரி, எல்லாமே திருப்பூர் தானா? எல்லாருமே திருப்பூர் தாங்க. இப்போதான் வாழ்க்கையில முதல்ல வர்றோம். ஆமாம், அருமையாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இல்லை, நைட்டு தான் வந்தோம். எந்திரிச்சு சரி மீன் மார்க்கெட் பார்க்கலான்னு வந்திருக்கிறோம். இன்னைக்கு எவ்வளோ க்ரௌட் இருக்கு? இப்போ மாட்டு பொங்கல் அன்னைக்கு கறி நாளுங்காட்டி இந்த கூட்டம். மீனை பார்த்து வாங்க. அல்ஹம்துலில்லாஹ் பார்த்துக்கிறேன். பெரிய திருக்க மீனுங்க, 65 கிலோ. எடுங்க பாப்பா, பார்க்கலாமா? தூக்கிடலாமாக்கு? எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. தூக்கி போட பார்ப்போம். எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. கொஞ்சம் பெட்டி பிடி. எவ்வளோ பெரிய மீன் பாருங்க. அப்படியே தூக்கடா, கையில் தூக்க இல்லாத. ஏன் வரலா? பறவை மாதிரி இருக்கு பாருங்க. எங்கே போகுது இது? திருக்க வால் பாருங்க, எவ்வளோ தூரம் வருது. சரணி போதோ? சரி. இதான் டாக்டர் சீனிராஜ் அண்ணன் எஸ்டிஆர். நம்ம ஷார்ட்டாக சொல்லுவோம். அண்ணே வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களாண்ணே? நல்லா இருக்கலாம். நல்லா இருக்கு. இன்னைக்கு பொங்கல் இவ்வளோ க்ரௌட் வருதுலண்ணே, என்ன ஸ்பெஷல், என்ன காரணம்? இன்னைக்கு வந்து பொங்கல் விழாவை, அதாவது மாட்டு பொங்கலுக்கு வந்து எல்லாரும் வந்து அசைவம் சமைக்கிறதுனால நண்டு, மீன், இறால், கனவா இந்த மாதிரி ஐட்டத்தை வந்து வாங்குறதுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு வருவாங்க. வர்றதுனால இன்றைக்கி வந்து வரத்தும் வந்து ரொம்ப கம்மியாக இருப்பதுனால ரேட்டுகள் வந்து கொஞ்சம் அதிகமான ரேட்டாக இருக்குது. ஆனால் ரேட்டு எவ்வளோ இருந்தாலும் அதை வாங்கி சாப்பிடணும்னு சொல்கிற என்ன, அதை படைக்கிறதுக்கு, அதாவது தெய்வத்துக்கு வழிபாட்டுக்காக படைக்கிறது, இதெல்லாம் வந்து காலங்காலமாக உள்ளதுனால கண்டிப்பாக அந்த நண்டு அதிகபட்ச ரேட்டை கொடுத்து இருந்தாலும் அந்த நண்டை வந்து வாங்குறதுக்கு அவங்க சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர் தான். எந்த ஊர்ண்ணே உங்கள் பேர்? நம்ம பேர் நேஸ். புதுக்குடி. நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? சென்னையில் இருக்கோம். உங்கள் வீடியோ எல்லாமே பார்ப்பேன். நம்ம ஊருக்கு நம்ம மீன் வாங்கிக்கலாம். வாங்கி என்ன வாங்கினீங்க? காலு மீன் வாங்க. விலைகள்லாம் எப்படி இருக்குது? விலையெல்லாம் பரவாயில்ல, கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. சரி, வருஷம் கொஞ்சம் பரவாயில்ல. சரி. காலு 400 ரூபா, மீன் 500 ரூபா. மீனுக்கு தகுந்த மாதிரி ரேட் நல்லா இருக்கா? வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள். நல்லா இருக்குது. மதுரையிலேருந்து ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க மீன் வாங்குறதுக்கு. ஃபுல்லாக வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. உங்கள் பேருமா? என் பேர் சாரதா. மதுரை தானே ஊர்? காரைக்குடி. நீங்கள் நான் மதுரை. எப்படி இருந்துச்சு க்ரௌடு? தொண்டில் மீன் வாங்குற க்ரௌடு எப்படி இருந்துச்சு? மீன்லாம் எப்படி? எல்லாமே நல்லா இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. மதுரையில் வாங்குற மீனுக்கு இதுக்கு எவ்வளோ ரேட்டில் எதுவும் வித்தியாசம் இருக்கா? அதை பற்றி நமக்கு தெரியாது, பெரியவங்க தான் பெரியவங்க வந்து வாங்கினாங்க வந்தீங்க.
இந்த மாட்டு பொங்கல் அன்னைக்குன்னு மீன் சாப்பிடணும்னு ஒரு ஐதீகம் அந்த மாதிரி எதுவும் இருக்குதா எப்படி அது அப்படிலாம் இல்லை நாங்கள் எந்த நாளைக்கு சாப்பிடுவோம். இல்லை இன்னைக்கு நிறைய க்ரௌட் வருதுல்ல மற்ற நாள் சரி வாழ்த்துக்கள் நல்லபடியாக கொண்டாடுங்க. நண்பர்களே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி எங்கள் சொந்த ஊரில் மாட்டு பொங்கல் அன்னைக்குன்னு மீன் வாங்குறதுக்கு எவ்வளோ மக்கள் ஆர்வம் வந்தாங்க, எவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு, என்னென்ன மீன்லாம் விற்றுச்சு, என்ன ரேட்டு விற்றுச்சு அப்படிங்கிறத நான் காட்டியிருப்பேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.